10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 மிகவும் முக்கியமான வினாக்கள். அலகு 1 மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 319 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டு வருமானம் வரையறு, செகண்ட் கொஸ்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, தேர்ட் கொஸ்டின் ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் தனிநபர் வருமானம் என்றால் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை, அவைகளை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் கீழ்காணும் பொருளாதார கொள்கைகளை விவரி. வேளாண் கொள்கை, தொழில் கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. நிச்சயமாக நம்மளுக்கு எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 329 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகமயமாக்கல் என்றால் என்ன, செகண்ட் கொஸ்டின் உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக, தேர்ட் கொஸ்டின் பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன, செவன்த் கொஸ்டின் உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் இரண்டினை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பன்னாட்டு நிறுவனங்களின் நன்மைகள் மற்றும் தீமைகளை சுருக்கமாக எழுதுக, செகண்ட் கொஸ்டின் உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக, தேர்ட் கொஸ்டின் உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் அப்படி எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 339 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 குறுகிய விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் பங்கு என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பசுமை புரட்சியின் விளைவுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 6 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விளக்குக, ஃபோர்த் கொஸ்டின் வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, அவற்றை விளக்குக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக நம்முடைய எக்ஸாம் வந்துடும். இந்த பசுமை புரட்சி, புதிய வேளாண் கொள்கை, இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 4 அரசாங்கமும் வரிகளும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 347 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரி வரையறுக்க, செகண்ட் கொஸ்டின் அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வரிகளின் வகைகள் யாவை, எடுத்துக்காட்டு தருக. ஃபோர்த் கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிறு குறிப்பு வரைக. ஃபிஃப்த் கொஸ்டின் வளர்வீத வரி என்றால் என்ன. சிக்ஸ்த் கொஸ்டின் கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வரி ஏய்ப்பு என்றால் என்ன. இந்த 7 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று எல்லா கொஸ்டின்லையும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக, செகண்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக, தேர்ட் கொஸ்டின் கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் அப்படி எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க.
அலகு 5 தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 357 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையிலி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள 3 தொழில்துறை வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்களை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் தொழில்மயமாதலின் தற்போது சிக்கல்கள் யாவை. சிக்ஸ்த் கொஸ்டின் தொழில் முனைவோர் என்பவர் யாவர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை. செகண்ட் கொஸ்டின் தொழில்மயமாதலுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட கொள்கைகளின் வகைகள் பற்றி விரிவாக எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க.